God, we welcome you all in the most blessed and glorious name of our Lord and Savior Jesus Christ. We welcome on behalf of the Kodambakam Christian Assembly in Chennai. Let us begin the meeting, the Bible study meeting, with a prayer. We request Brother Jabraj from Idil Nagar Assembly to pray. Brother Jabraj, Evangelist Brother Jabraj from Idil Nagar. Word of prayer. வாய்ஸ் கேட்குதா? கேக்குதுங்க. சரி. எங்கள் நேற்றுக்கும் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வரைக்காக நன்றி ஒரு துதிக்கின்றோம், சோத்திருக்கின்றோம். ஆண்டவரே, குளம்பாக்கம் சபைக்காக சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சபை மூலமாக அநேக பதார்த்தி கொடுத்தவரை கத்தாவை நாங்கள் வீட்டிலிருந்து கேட்க முடியாத ஒரு வாய்ப்பை உருவாக்க முடியாத சிலாக்கத்தை கொடுத்தீர். அதற்காக சோத்திரம் செலுத்துகின்றோம். கத்தாவே, இந்த நாளையும் கூட இந்த கத்தாவை இந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்தாரும் செய்து கொடுக்கிற தாசனை எடுத்து பயன்படுத்த முடியாக செபிக்கின்றோம். கத்தாவை நாளிலே கத்தாவை எங்களுக்கு கொடுக்கக்கூடிய சத்திய வார்த்தைகள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பயனுள்ளதாக இருக்க நீர் கத்தாவை அதை ஆசீர்வதித்து தர முடியாக செபிக்கின்றோம். ஆண்டவரை நட்டுருக்கலாம் நல்ல முறை இயங்க முடியாத உதவி செய்யும். தலைகளை நீக்கி போடும். தொடர்ந்து பாடக்கூடிய பாடலை ஆசிரியம் எல்லாவற்றிலும் நம்முடைய பிரச்சனை இருந்து நம்முடைய ஆளுகை இருந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். எங்களை செபத்தை கருத்துக்காக சோத்திரம் துதிகிற மகிமை யாவையும் உமக்கே செலுத்துகின்றோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் செவங்கனும் பிதாவே, ஆமென். Thank you, Brother Jabraj from Idil Nagar Assembly in Chennai. He is an evangelist in that assembly. We praise God for him and the prayer he made just now. Now we are going to the next session. That is the singing session. Today we have along with us Brother Dasan Paul from Okimpet Christian Assembly in Chennai, and he will be leading the songs for us today. A couple of songs. Over to Brother Dasan Paul. அங்கிள் கேக்குதா? எஸ், கேக்குதுங்க. கீதங்களும் கீர்த்தனைகளும் பாட்டு புஸ்தகத்திலே 681வது பாடலே நாம் பாடலாம். 681. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன்.
கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பின் என் காலை தள்ளாட ஓட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார் என் காலை தள்ளாட ஓட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார் இஸ்ரவேலை காக்கும் நல்லேவன் ரப்பகல் உறங்காரே இஸ்ரவேலை காக்கும் நல்லேவன் ரப்பகல் உறங்காரே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன் அடுத்ததாக 513வது பாடலை பாடுவோம். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா என்ற பாடல் எனக்கு. என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உன் கிருபை தந்தாலே போதும் என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உன் கிருபை தந்தாலே போதும் அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும் அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும் கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா கடலீரை கண்டித்த கர்த்தரல்லவோ கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும் கடலீரை கண்டித்த கர்த்தரல்லவோ கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும் என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும் நிலவுண்ட மலையே புகலிடம் நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும் பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும் பாரினில் காரிருள் சேதங்கள் அணுகாமல் பரமனே என்னும் தீபமாய் வாரும் பாரினில் காரிருள் சேதங்கள் அணுகாமல் பரமனே என்னும் தீப
தெய்வமாய் வாரும் என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன் என் ஜீவ படகில் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன் என் ஜீவ படகில் நங்கூரம் நீரே. என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். Praise be to God. We thank for the songs to Brother Dasan and family. That was Brother Dasan and Sister Elizabeth from Okempet Christian Assembly in Chennai. We praise God for the songs, and may God use this family not only in the songs but also in the Exodus TV ministries and wherever they go for the glory of God. Now we welcome all of you in the most blessed and glorious name of our Lord and Savior Jesus Christ. We, as we had yesterday evening, we are glad to have along with us even today evening Evangelist John Samuel from Salem, and he is a well-renowned preacher and Bible teacher and an evangelist. We praise God for his presence today evening. He has accepted our invitation. We thank him for doing so. The topic which we dealt yesterday was from Job, and that will be also today. And today will be the second and the last for this time. And we praise God for what God is doing through these series of Bible studies, which is happening for more than 2 months. And we had seen some points yesterday. I just want to brush through very quickly. Job had this 5 sections. In that he had a time of despair. Second, he had a desire. Third, he was in distress. Fourth, he did a declaration, that is, my Redeemer liveth. And the fifth is his dependence on the Lord God. All this we have seen yesterday, and we praise God for the verses, the Bible verses that has come to us from different portions of the scriptures. We glorify God for that. Now we are going again into the message. Now we also have along with us Evangelist John Mark from Anubapete Christian Assembly in near Ennur, and he is an evangelist, and we praise God for his presence. And he's been doing the work in the Ennur side in Chennai. We praise God once again for his doing for the Lord God. Now we welcome all of you once again in the glorious name of our Lord and Savior Jesus Christ. Now we are going straight into the message
For the blessing of the message, we request Evangelist Philip from Kodaikanal to please pray for the blessing of the message, and we'll go after that into the message. Over to Brother Philip in Kodaikanal. We request Brother Ebenezer from Kodungayur Christian Assembly in Chennai to bless the message with a word of prayer. Over to Brother Ebenezer. Hello. Yes, brother. Okay. அன்புள்ள பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்களுடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்திய ஸ்தோத்திரம். நாங்கள் 2 மாதத்திற்கு மேலாக கர்த்தாவே இந்த கோடம்பாக்கம் சபையின் மூலம் அநேக தேவனுடைய வார்த்தைகளை, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு வருகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நேற்றைக்கும் கர்த்தாவே யோபுடைய வாழ்க்கையில் அவனுடைய பரிதாபமான நிலைமையும், அவனுடைய நண்பர்களுடைய அந்த நீர் எதற்காக தேவன் பாவியை தண்டிக்கிற தேவன் என்பதை அவர்கள் வந்து சொன்னதையும், இன்னும் அவனுடைய நிலைமையும், தேவனுடைய ஆண்டவரே உம்முடைய மகத்துவமான காரியங்களை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, அந்த டான்சாலம் மூலம் நீர் எங்களை ஆண்டவரே உடைய வார்த்தையின் மூலம் எங்களை உற்சாகப்படுத்தி பெரிய கிருபிக்கா ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவரே அவனுடைய தேவ மனுஷனை மறைத்து நீர் வெளிப்படுவதாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் ஆண்டு கொள்ளும். அநேகர் ஆண்டவரே கலந்து கொண்டு பயன்பெற்று வருகிறார்கள். தொடர்ந்து பயன்பெற ஆண்டவரே உதவி செல்லும். இந்த ஜூமையும் நெட்டையும் எல்லாம் நீர் ஆண்டு கொள்ளும். எந்த ஆண்டவரே பிரச்சனை இல்லாதபடி இந்த கூட்டம் சிறப்பாக முடிய, வசனங்கள் விதைக்கப்படுகிற வசனங்கள் 30, 60, 100 பலன் கிடைக்க உதவி செல்லும். துதிகனமையும் எல்லாம் முக்கிய சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பல ஜெபங்களால பிதாவே, ஆமென். We are going straight to the message. Over to Evangelist John Samuel in Salem and Evangelist John Mark in Chennai. Thank you. Praise the Lord once again for this wonderful time God has granted unto us. தேவன் கொடுத்த மற்றும் ஒரு சந்தர்ப்பத்திற்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். Thank you, Das, for the wonderful singing. சோதரன் தாசன் அவர்களுக்கு அருமையான பாடலுக்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். So it's a time that we are enjoying at the feet of the Lord Jesus Christ with the word of God, and once again God has permitted us தேவனுடைய வசனத்தோடு you go ahead. தேவனுடைய வசனத்தோடு அவருடைய பாதத்துல அமர்ந்து நாம் இன்றைக்கும் அனுபவித்து சந்தோஷித்துக் கொண்டிருக்கிறோம். And let us thank God for the time God has granted unto us. நமக்கு கொடுத்த இந்த நேரத்துக்காக நாம் தேவனுக்கு நாம் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். When Lord Jesus Christ was on the earth, he told unto his disciples, leave the net and follow me. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே தமது சீஷர்களை பார்த்து, உங்களுடைய வலைகளை விட்டு என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொன்னார். This is what our Lord says now also. Let us leave the net and follow our Lord Jesus Christ. இப்பொழுதும் ஆண்டவர் நம்மையும் பார்த்து அதைத்தான் சொல்லுகிறார், உங்கள் வலைகளை விட்டு என்னை பின்பற்றி வாருங்கள். What net? I am talking about the internet. நான் நெட் என்று சொல்லும் பொழுது இன்டர்நெட்டை குறித்து நான் சொல்லுகின்றேன். So we are busy many things about the internet, but now we are considering only one in the Zoom, and let us thank God for this digital platform our God had arranged for us to be together under his feet. அநேக ஊடகங்கள் காணப்படுகிறது, ஆனால் அவைகள் எல்லாம் அல்ல. இந்த ஜூம், இந்த பிளாட்ஃபார்முக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இதன் மூலமாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கின்றோம். And we were discussing about Job yesterday, last evening, and today we are considering the 4th section of that book, that is Job's conversion, that is experiential. நாம் கடந்த நாளிலே யோபனுடைய வாழ்க்கையிலிருந்து அவருடைய அனுபவத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். இப்பொழுதும் அந்த கடைசி வகுப்பாக யோபனுடைய மனமாற்றம், அதோட அனுபவமாக நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம்.
the last 5 chapters of that book, we can see Job's conversion and what the experience over it. இந்த புஸ்தகத்தினுடைய கடைசி 5 அதிகாரங்களிலே யோபனுடைய மனம் மாற்றத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். அது எவ்வளவு அருமையான ஒரு அனுபவம். And when we see the chapter 37 of Job and verse 21, 37 and verse 21, let's see that verse. Kindly turn to that verse, chapter 37 and verse 21. யோபின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அந்த வசனத்தை நாம் சிந்திக்கும் பொழுது, I'll just read it, John Mark. இப்போதும் காற்று வீசி ஆகாய மண்டலங்களில் உள்ள மப்பு நீங்க பண்ணி இருக்கிற சமயத்தில் வடக்கே இருந்து பொன்மயமான காந்தி வருகிற போது, Elihu, a young man, uttered these words. What a great truth is in this. வாலிபனா இருக்கக்கூடிய எலிஹு இந்த வார்த்தைகளை பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். இது எவ்வளவு சத்தியமான வார்த்தைகளாக இருக்கிறது. Look at that. Now men see not the bright light because of the clouds. Men see not that bright light because of the clouds. இங்க நாம் பார்க்கும் பொழுது, இப்போதும் காற்று வீசி ஆகாய மண்டலங்களில் உள்ள மப்பு நீங்க பண்ணி இருக்கிற சமயத்தில், இங்கே சொல்ல வேண்டும் என்றால் மேகங்கள் கருக்கிருக்கக்கூடிய நேரத்துல வெளிச்சத்தை அங்கே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. But the wind passeth and cleanseth them. ஆனால் காற்று அடித்து அது சுத்தம் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. The closing chapter tell how Job lived to see the bright light that was in his cloudy horizon. அவருடைய மேக மண்டலத்தினுடைய சூழ்நிலைகள் வழியாக அந்த பிரகாசமான வெளிச்சத்தை யோபு எவ்விதமாக பார்த்தார் என்று சொல்லி கடைசி அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். We know that wind talks about the Spirit of God. When the Spirit of God had passed and cleansed him, he could see the bright light. அங்கே காற்று என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் பார்க்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் கடந்து அவரை சுத்திகரிக்கும் பொழுது அந்த பிரகாசமான அந்த வெளிச்சத்தை பார்க்க முடிகிறது. And he found that there is a silver lining through the dark cloud shining. நாம் அங்கே பார்க்கின்றோம், வடக்கே இருந்து பொன்மயமான காந்தி வருகிற போது என்று அங்கே சொல்லுகின்றார். Elihu, his description is from the storm. When we read chapter 37, we can see that it is from the storm Elihu speaks. நாம் அங்கே எலிஹு பேசும் பொழுது அங்கே பெரும் காற்றை வைத்து அங்கே பேசக்கூடிய வார்த்தையை நாம் அங்கே பார்க்க முடிகின்றது. When we come to chapter 38, Jehovah himself speaks to Job out of the storm and whirlwind. அதே போல 38ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது தேவனாகிய கர்த்தர் யோபுவோடு கூட பேசும் பொழுதும் பெருங்காற்றிலிருந்து அவர் பேசுகிறதை பார்க்கின்றோம். God did not allow Job to answer for Elihu's verses. I didn't get your words, uncle. God did not permit Job to answer Elihu. அங்கே தேவன் எலிஹுவுக்கு பதில் சொல்லும்படியாக யோபுவுக்கு அங்கு அனுமதி கொடுக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். And as soon as Elihu was silenced, God begins to speak. எலிஹு பேசி முடித்த மாத்திரத்திலே தேவன் பேச ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். Elihu's voice is silent there, and the Almighty God begins to speak. எலிஹுவினுடைய சத்தம் அங்கே அமைதியானது. அந்த இடத்துல சர்வவல்லமையுள்ள தேவன் அங்கே பேச ஆரம்பிக்கின்றார். Why? Because in chapter 31 and verse 35, among the last words of Job, what he says in verse 35 of chapter 31, 31ஆம் அதிகாரத்தினுடைய 35ஆம் வசனத்துல அங்கே யோபு பேசக்கூடிய கடைசி வார்த்தைகளில் அவர் என்ன பேசுகின்றார்? Oh, that one would hear me. Behold, my desire is that the Almighty would answer me. என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாயிருக்கும்.
இதோ சர்வ வல்லவர் எனக்கு உத்தரவு அருளி செய்யவும் என் எதிராளி தன் வழக்கை எழுதி கொடுக்கவும் எனக்கு விருப்பம் உண்டு. So Job's desire, the Almighty must answer him, must speak to him. யோபுவினுடைய வாஞ்சையும் விருப்பமும் சர்வ வல்லவர் அவருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார். So Job's yearning, desire is granted now. The Almighty does the answer to him in chapter 38. இப்போ யோபு எதிர்பார்த்த அவருடைய வாஞ்சையை சர்வ வல்லமையுள்ள தேவன் நிறைவேற்றுகிறார். இங்கே தேவன் இங்கே பதில் கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். First of all, when we see verse 2 of chapter 38, God rebukes Job. 38ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் நாம் பார்க்கின்றோம். And Job accepted that rebuke as addressed to him, not to Elihu. அங்கே தேவன் கடிந்து கொண்ட பொழுது அதை எலிகூவை கடிந்து கொண்டதாக அல்லாமல் தனக்கென்று சொல்லி யோபு அங்கே எடுத்துக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கின்றோம். Why I say this? Because it's clear from chapter 42 and verse 3. Sorry, uncle. Oh, God did not rebuke Elihu, but Job. It's clear from chapter 42 and verse 3. அங்கே 42ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்தின் அடிப்படையிலே தேவன் அங்கே எலிகூவை கடிந்து கொள்ளவில்லை, யோபுவை தான் கடிந்து கொண்டார் என்று தெளிவாக நாம் அங்கே பார்க்க முடிகின்றது. The voice of the creature is silenced as the voice of the creator is heard. அங்கே சிருஷ்டிகருடைய சத்தம் கேட்கப்பட்ட பொழுது சிருஷ்டியினுடைய சத்தம் அங்கே அமைதலானதாக பார்க்கின்றோம். God's rebuke accompanied by a cyclonic storm. இந்த இடத்துல தேவனுடைய சத்தமானது பெருங்காற்றோடே வருகக்கூடியதாக இருக்கின்றது. So first God rebukes Job. ஆகவே முதலாவதாக தேவன் யோபுவை கடிந்து கொள்ளுகிறார். And next God questions Job. அடுத்ததாக தேவன் யோபுவை கேள்வி கேட்கின்றார். The creator asks the creature the questions about the creation. சிருஷ்டியை குறித்து சிருஷ்டிகர் சிருஷ்டியின் இடத்திலே கேள்வி கேட்கிறதை நாம் அங்கே பார்க்கின்றோம். And the creature is not able to answer that. அந்த சிருஷ்டியானது பதில் கொடுக்க முடியாத நிலைமையில காணப்படுகிறதை பார்க்கிறோம். When we look into the chapter 38, it's been computed there are 40 questions God is asking Job. இந்த 38ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 40 கேள்விகள் அங்கே யோபுவை பார்த்து தேவன் கேட்கிறதை நாம் பார்க்கின்றோம். We know the number 40 in the scripture, it's meant for testing. 40 என்ற அந்த எண்ணானது சோதனைக்கு சம்பந்தமான வார்த்தை என்று வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்க முடிகிறது. So the question the Almighty asked Job concerns இந்த தேவன் யோபுவை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகள் எதன் அடிப்படையில் இருக்கிறது? the natural sciences, அங்கே இயற்கையினுடைய அறிவியல் ரீதியாக sound and light, அங்கே சத்தமும் வெளிச்சமும், the elements, உபகரணங்கள், பூதங்கள், பூதங்கள், the constellations, constellation, the விண்மீன் கூட்டம், விண்மீன் கூட்டம், and then the natural history, அதன் பிற்பாடு இயற்கையான சரித்திரம், wild and tame animals, அங்கே காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும், beasts of the prey, அந்த கொடிய மிருகங்கள், birds of the air. வானத்தினுடைய ஆகாய பறவைகள். Then he asked the answer of Job. அதன் பிற்பாடு யோபனுடைய பதிலுக்காக அங்கே நாம் பார்க்க முடிகின்றது. The man who reproved God, to him God asked the answer. அங்கே தேவனிடத்திலே கேள்வி கேட்ட அந்த மனிதனுக்கு இப்பொழுது கேள்வி கேட்கப்படுகிறதை நாம் அங்கே பார்க்கின்றோம். Let us see in chapter 40. 40ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம். Verses 2 through 5. From 2 இரண்டாம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும். சர்வ வல்லவரோட வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் யார்?
அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். நான் இரண்டொரு தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றில் இருந்து யோபுக்கு உத்தரவு அருளினார். It's enough. Thank you. Job is completely silenced here. இந்த இடத்துல யோபு முற்றிலுமாக அங்கே அமைதியாய் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். What he says in verse 4, we can see, behold, I am vile. அங்கே 4ஆம் வசனத்தில் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, இதோ நான் நீசன் என்று சொல்லுகிறார். What shall I answer thee? I will lay my hand upon my mouth. நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். Then follows God's second address to Job. அதன் பிற்பாடு தேவன் யோபுவினிடத்திலே இரண்டாவது முறை பேச ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். We can see that from the 6th verse of chapter 40 till the last verse of 41. 40ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் வரைக்குமாக தேவன் இரண்டாவது தரம் யோபுவோடு பேசுகிறதை பார்க்கின்றோம். We need to consider carefully in this second address. இந்த இரண்டாவது ஆண்டவர் பேசக்கூடிய விஷயத்தை நாம் கவனமாய் பார்க்க வேண்டும். Jehovah's instruction to Job about two great beasts of the river. அங்கே தண்ணீரிலே உண்டாகக்கூடிய இரண்டு பெரும் அந்த மிருகத்தினுடைய விஷயங்களை குறித்து யோபுவினிடத்திலே ஆலோசனைகளாக சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். One we see in verse 14 of chapter 40. 15 of 40. 40ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே முதலாவது அந்த மிருகத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். It's about Behemoth. அது பிகேமோத் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Just read that verse, John Mark. இப்போதும் பிகேமோத்தை நீ கவனித்து பார். உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கினேன், அது மாட்டை போல் புல்லை தின்னும். So listen that carefully what the word of God says there. இந்த இடத்திலே கர்த்தருடைய வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை நன்றாய் கவனித்து பாருங்கள். And the second beast in chapter 41 and verse 1. 41ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலே இரண்டாவது மிருகத்தை எங்க நாம் பார்க்க முடிகின்றது. லீவியாதானை தூண்டிலினால் பிடிக்க கூடுமோ? அதன் நாக்கை நீ விடுகிற கயிற்றினாலே பிடிக்க கூடுமோ? And about that Leviathan, what the last verse says, verse 34. இந்த லிவியாத்தானை பற்றி 34ஆம் வசனத்திலே கடைசியாக என்ன சொல்லுகின்றது? King over all the children of pride. அங்கே அது மேட்டிமையானது எல்லாம் அற்பமாய் எண்ணுகிறது. So these அது அகங்காரமுள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவாய் இருக்கிறது. So the implication of these powerful beasts typify Satan. இந்த ரெண்டு மிருகங்கள் பிசாசானவனை ஒப்பனையாக சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். The king of pride. அங்கே மேட்டிமையின் ராஜா. We read about him in Isaiah chapter 14. ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே அவனை குறித்து நாம் படிக்கின்றோம். What the word of God says, how art thou fallen from heaven? எவ்விதமாக நீ வானத்திலிருந்து விழுந்தாய் என்று அங்கே சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். How art thou cast down to the ground from heaven? வானத்திலிருந்து பாதாளத்துக்கு நீ எவ்விதமாய் தள்ளப்பட்டாய் என்று அங்கே நாம் பார்க்கின்றோம். Because of his pride. ஏனென்று சொன்னால் தன்னுடைய மேட்டிமை நிமித்தமாக. And about the behemoth we read, it will eat the grass. அங்கே பெஹெமோத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது புல்லை தின்னும் என்று சொல்ல அங்கே சொல்லுகின்றார். We know in the book of Daniel, we read about Nebuchadnezzar. Daniel tells about the Nebuchadnezzar. அங்கே தானியேலின் புத்தகத்திலே ராஜாவாகிய நேபுகத்நேசாரை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். His mind hardened in pride. அவனுடைய மனமானது பெருமையினாலே நிறைந்ததாய் இருக்கிறது. He was deposed from the kingly throne.
அங்கே ராஜா அவனுடைய சிங்காசனத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டவனாக இருக்கின்றான். And his heart was made like the beast. அவனுடைய இருதயமானது காட்டு மிருகத்தை போல மாறினது என்று சொல்லி பார்க்கின்றோம். And they fed him with a grass like oxen. அங்கே ஒரு காட்டு மிருகத்தை போல புல்லை அவன் மேய்த்தான் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கின்றோம். Because of the pride. ஏனென்று சொன்னால் பெருமை நிமித்தமாக. The pride is the behavior of the Satan. இந்த பெருமை மேட்டிமை என்பது சாத்தானுடைய செயலாக இருக்கின்றது. God brings these two beasts before Job and before us, replicating Satan over there. இந்த மிருகங்கள் இரண்டையும் யோபுவுக்கு முன்பதாகவும் நமக்கு முன்பதாகவும் கொண்டு வருகிறார், நமக்கு எச்சரிப்பாக இருக்கும்படியாய். Job is thus brought to realize that he has cherished pride in his heart, the sin of the devil. அங்கே சாத்தானுடைய பாவமாகிய அந்த மேட்டிமையை தன் இருதயத்திலே தான் உண்டாக்கினான் என்று சொல்லி யோபு அங்கே உணர்ந்ததாக நாம் பார்க்கின்றோம். He that exalteth himself shall be abased. தன்னை தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று பார்க்கின்றோம். Therefore Job humbles himself and God exalts him in due season. ஆகவேதான் யோபு இப்பொழுது தன்னைத்தான் தாழ்த்துகிறார், ஏற்ற வேளையிலே தேவன் யோபுவை உயர்த்துகிறதை இங்கு நாம் பார்க்க முடிகிறது. We read in James chapter 4 verse 6. யோபின் யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், God resisted the proud. அந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று பார்க்கின்றோம். Because that's the behavior of Satan, the devil. ஏனென்று சொன்னால் அதுவே அங்கே பிசாசினுடைய செயலாக காணப்படுகின்றது. God cannot entertain one who has the behavior of the devil. பிசாசினுடைய செயலை உடையவனாய் இருக்கக்கூடிய யாரையும் தேவன் பொறுத்துக் கொள்ளுகிறவர் கிடையாது. And that's why it is written, God resisted the proud. ஆகவேதான் பெருமையுள்ளவனுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். But giveth grace to the humble. ஆனால் தாழ்மையுள்ளவனுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். Because that's the behavior of the Lord Jesus Christ. ஏனென்றால் அதுவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயமாக இருக்கின்றது. So one who has the behavior of the Lord Jesus Christ cannot have the behavior of the devil at the same time. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய குணத்தையும் செயலையும் உடையவன் அதே வேளையிலே பிசாசானவனுடைய குணத்தையும் செயலையும் உடையவனாக இருக்க முடியாது. So let us be careful not to entertain the behavior of the devil. ஆகவே பிசாசானவனுடைய அந்த செயலை உடையவராய் இராதபடிக்கு நம்மை நாம் ஜாக்கிரதையாய் பார்த்துக் கொள்ளுவோம். So when God brought this truth before Job, what he does? யோபுவுக்கு முன்பதாக இந்த சத்தியத்தை கொண்டு வந்து தேவன் நிறுத்தின பொழுது யோபு என்ன செய்தார்? In chapter 42 verse 1 through 5 we can see that. 42ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். Prostrating himself before the Lord, he confesses. அங்கே தன்னை மேன்மையாய் கருதினதை தேவனுக்கு முன்பதாக அறிக்கை செய்கிறதை இங்கே நாம் பார்க்கின்றோம். He is prostrating himself before the Lord. சாஷ்டாங்கமாய் விழுகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகின்றது. Because he is accepting, he confesses everything. தான் முற்றிலுமாக எல்லாவற்றையும் அங்கே அறிக்கை செய்கிறதை நாம் அங்கே பார்க்கின்றோம். What he says in verse 5 of chapter 42. 42ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்லுகின்றார்? I heard of thee by the hearing of the ear, now mine eye seeth. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. Now mine eye seeth thee. என் கண் இப்பொழுது உம்மை காண்கிறது. I heard of thee by the hearing of the ear. என் காதினாலே உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். But when we see verse 6 of that, அந்த அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, the first word, it begins like that, wherefore. அந்த வசனமானது ஆகையால் என்று ஆரம்பமாகிறது. So look at that verse, wherefore. அங்கே ஆகையால் அந்த வார்த்தையை பாருங்கள். Many a times he heard of the Lord. அநேக நிலைமையில நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இருக்கின்றோம்.
He heard of Jehovah many times. அவர் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை அநேக முறை கேட்டிருக்கின்றார். We too have heard about the Lord Jesus Christ many times. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானுடைய சத்தத்தையும் நாம் அநேக முறை கேட்டிருக்கின்றோம். But when did we see our Lord last? ஆனால் எப்பொழுது கடைசியாய் நம்முடைய கர்த்தரை கண்டிருக்கின்றோம்? Only then we can do as Job did. அந்த கண்டால் மாத்திரமே யோபு செய்தது போல நாம் செய்ய முடியும். Look at that, what he says there in verse 6. 6ஆம் வசனத்திலே அவர் என்ன செய்தார் என்று சொல்லி பாருங்கள். I abhor myself and repent in dust and ashes. அந்த இடத்துல அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். When we see the Lord Jesus Christ through our eyes, the result, we abhor ourselves. நம்முடைய கண்களாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் காணும் பொழுது நம்மை நாமே அருவருக்கிறவர்களாக நாம் காணப்படுகின்றோம். Nothing to merit in us, the unworthy person as I am. நம்மிலே மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை, நாம் தகுதி இல்லாதவர்களாக நாம் காணப்படுகின்றோம். We know about the two men on the way to Emmaus in last chapter of 24, last chapter of Luke's Gospel. லூக்காவின் சுவிசேஷத்தினுடைய கடைசி அதிகாரத்திலே எம்மாவுக்கு போகிற வழியிலே உள்ள அந்த 2 பேரை குறித்து நாம் சிந்திக்கின்றோம். The Lord Jesus Christ drew near to them and they couldn't recognize him. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களோடே கூட இருக்கிறார், ஆனாலும் அங்கே அவரை கண்டுகொள்ளாதவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். Recognize him. Come on, uncle. And they couldn't recognize him. அவரை அங்கே கண்டுகொள்ளாதவராய் கண்டுபிடிக்க முடியாதவர்களாக இருந்தார்கள். And you see, he was mighty in deed and word. They were telling. அங்கே அவர் செயலிலும் வாக்கிலும் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லுகின்றார்கள். And they say that we hoped he should have redeemed Israel. அவர் இஸ்ரவேலை மீட்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். What an unbelief. ஆனால் எவ்வளவு அவிசுவாசமான ஒரு காரியம். They heard many things about the Lord Jesus Christ, but still did not believe him. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக விஷயங்கள் கேள்விப்பட்டார்கள், ஆனாலும் அங்கே விசுவாசிக்கவில்லை. Lord calls them fools. அவர்களை பார்த்து ஆண்டவர் மதிகேடர் என்று சொல்லி கூப்பிடுகிறார். This is what our Lord calls everyone when we do not see him properly. நாம் அவரை சரியாய் காணாத பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மையும் கூட இவ்விதமாகத்தான் அழைக்கின்றார். Oftentimes we hear many things about the word of God. கர்த்தருடைய வார்த்தையை குறித்து அநேக நிலைமையிலே நாம் கேள்விப்பட்டுக் கொண்டு இருக்கின்றோம். There is no famine for the word of God these days. இந்த நாட்களிலே வேத வசனத்திற்கான பஞ்சமே இல்லாத ஒரு நாட்களாக இருக்கிறது. So much we are hearing. அதிகமாய் நாம் கேள்விப்பட்டுக் கொண்டு இருக்கின்றோம். But if we do not see him, God even calls us fools. ஆனால் இவ்வளவு கேட்டும் அவரை நாம் காணாதவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்மையும் கூட தேவன் பார்த்து மதியினரே என்று அழைப்பார். There we see that, and their eyes were open and they recognized him. அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது, அப்பொழுது அவரை கண்டார்கள். And they were telling that, did not our heart burn within us? அவர்கள் அப்பொழுது சொல்லுகிறார்கள், நம்முடைய இருதயமானது கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொன்னார்கள். And we see the last verse, they were continually praising and blessing God. அந்த கடைசி வசனத்திலே பார்க்கிறோம், அவர்கள் தொடர்ந்து தேவனை துதித்து அங்கே மகிமைப்படுத்தினார்கள். So this is what, when we see our Lord Jesus Christ, happens in our life. நம்முடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காணும் பொழுது சம்பவிக்கக்கூடிய விஷயம் இதுவாக இருக்கின்றது. Job confesses here, I have heard of thee many times, but now I see thee. இங்கே யோபு அங்கே அறிக்கை செய்யக்கூடிய ஒரு வார்த்தை, நான் அநேக முறை கேள்விப்பட்டேன், ஆனால் இப்பொழுது நான் உம்மை காண்கிறேன் என்று அவர் சொல்லுகின்றார். And what he says that, I abhor myself. அவர் என்ன சொல்லுகின்றார்? என்னை நானே தாழ்த்துகிறேன் என்று சொல்லுகின்றார். The same way few men of God acknowledge in the presence of God.
தேவனுடைய பிரசன்னத்திலே ஒரு சில தேவனுடைய மனிதர்களும் அவிதமாகவே அவர்கள் கண்டார்கள். What Abraham says, I am but dust and ashes. அங்கே ஆபிரகாம் என்ன சொல்லுகின்றார்? நான் தூசியும் தூளியும் என்று சொல்லுகின்றார். What David says, behold, I was shapen in iniquity, and in sin did my mother conceive me. அங்கே தாவீது என்ன சொல்லுகின்றார்? நான் துர்குணத்திலே உருவாக்கப்பட்டேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லுகின்றார். What Isaiah says, who is me, for I am undone, a man of unclean lips. ஏசாயா என்ன சொன்னார்? ஐயோ இதோ அதமானேன், அசுத்தமுள்ள உதடுகளுடையவன் என்று தன்னை குறித்து சொல்லுகிறதை பார்க்கின்றோம். Daniel says, there no remain strength in me. அங்கே தானியேல் சொல்லக்கூடிய வார்த்தை, என்னிலே பலன் இல்லாமல் போயிற்று என்று சொல்லுகின்றார். Peter says, depart from me, for I am a sinful man, O Lord. பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை விட்டு தூரமாய் போம், நான் பாவமான மனுஷன் என்று சொல்லுகின்றார். Paul says that Christ Jesus came into the world to save sinners, of whom I am the chief. அங்கே பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பாவிகளை ரட்சிக்க வந்தார், அவர்களிலே பிரதான பாவி நான் என்று சொல்லுகின்றார். John says that I fell at his feet as one dead. யோவானை குறித்து நாம் அங்கே பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவருடைய பாதத்திலே நான் அவரை கண்ட பொழுது அவருடைய பாதத்திலே நான் செத்தவனை போல விழுந்தேன் என்று சொல்லுகிறார். This is what happens when one see Lord Jesus Christ and his splendor. அவருடைய உன்னதமான நிலையிலே அவரை பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற பொழுது சம்பவிக்க வேண்டியவைகள் இவைகளாக இருக்கின்றன. So not to hear many word of God is important, but seeing our Lord Jesus Christ with our spiritual eyes is very significant in our life. அவரை குறித்து கேள்விப்படக்கூடிய விஷயங்களிலே மேன்மை இல்லை, ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய கண்களாலே நாம் அவரை காண வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். And lastly, let us consider why was Job's affliction. இங்கே யோபுவினுடைய வாழ்க்கையிலே ஏன் இந்த பாடுகள் எல்லாம் வேதனைகள் எல்லாம் உண்டானது என்பதை குறித்து நாம் பார்ப்போம். What was the end of the Lord? ஆண்டவருடைய அந்த நிறைவு என்ன? Why was Job's affliction was given to him? யோபுவுக்கு ஏன் இந்த வேதனைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது? He was afflicted that God might draw him to his feet. அவருடைய பாதத்தண்டையிலே யோபுவை இழுக்க வேண்டும் என்பதற்காக தேவன் அவரை துன்பப்படுத்தினார். The place of repentance. மனம் திரும்புதலுக்கான ஒரு இடம். The place of humility. தாழ்மைக்கான ஒரு இடம். The place of restoration. அங்கே மறுபடியும் சீர்திருத்தலுக்கான ஒரு இடம். The place of nearness and blessings. அங்கே நெருங்கி கொண்டு வந்து அவரை ஆசீர்வதிக்கிறதற்கான ஒரு இடம். And that's why Job was afflicted, and God permitted this affliction to him. அந்த காரணத்துக்காகவே தேவன் யோபுவை அங்கே துன்பப்படுத்தினார், அதை கர்த்தர் அனுமதித்தார் என்று நாம் அங்கே பார்க்கின்றோம். If we think that I am facing many affliction, ஒருவேளை நான் அதிகமான துன்பங்கள் வழியாய் நான் கடந்து செல்கிறேன் என்று நம்மை குறித்து நாம் சிந்திக்கிறவர்களாக இருப்போம் என்றால், as a child of God, why this suffering to me? தேவனுடைய பிள்ளையாக ஏன் எனக்கு இந்த பாடுகள்? Why this struggle? எனக்கு ஏன் இந்த போராட்டங்கள்? Why am I facing all these problems? இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நான் ஏன் எதிர்கொண்டு இருக்கின்றேன்? Our good Lord wants to bring to his feet. நம்முடைய நல்ல தேவன் அவருடைய பாதத்தண்டையிலே நம்மை கொண்டு வர விரும்புகிறார். The place of repentance. மனம் திரும்புவதற்கான ஒரு இடம் அது. The place of humility. தாழ்த்துகிற ஒரு இடம் அது. Because that's the behavior of the Lord Jesus Christ. ஏனென்றால் அதுவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய செயலாக இருக்கின்றது. The behavior of Satan, the pride must be cleansed away. பிசாசானவனுடைய செயலாகிய அந்த மேட்டிமையானது முற்றிலுமாய் சுத்திகரிக்கப்பட வேண்டும். The place of restoration. அங்கே மனம் திரும்புதல் சீர்திருத்தலுக்கான ஒரு இடமாக இருக்கிறது. The place of nearness and blessings. அவருக்கு நெருங்கி போகிறதற்கும் ஆசீர்வதிக்கிறதற்கான ஒரு இடமாக நாம் பார்க்கின்றோம். We had many infirmities in our life. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விதமான குறைபாடுகள் இருக்கின்றன.
We had many shortcomings. We had many failures in our life. நம்முடைய வாழ்க்கையிலே அநேகமான தோல்விகளும் அநேகமான அவர் குறை உள்ளவர்களாக நாம் இருக்கின்றோம். God was not pleased in that. அதிலே தேவன் பிரியப்படுகிறவர் அல்ல. But God still loveth us. ஆனாலும் தேவன் இன்னும் நம்மை நேசித்துக் கொண்டிருக்கின்றார். And He will give us a time of restoration. நிச்சயமாக நாம் திரும்பி வருகிறதற்கான சீர்பொருந்துகிறதற்கான நேரத்தை அவர் நமக்கு கொடுக்கின்றார். In every one of our lives there will be a time of restoration. நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் நிச்சயமாக நாம் சீர்பொருந்துகிற ஒரு நேரமானது நிச்சயமாக இருக்கின்றது. That's the place at the feet of the Lord Jesus Christ. அதுவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய பாதமாக இருக்கின்றது. And that's why this affliction God had permitted. ஆகவேதான் இந்த வேதனைகளை எல்லாம் துன்பங்களை எல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அனுமதிக்கின்றார். And what was the end of the Lord in Job's life? யோபுனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கடைசி செயல் என்ன? There are three things we can consider there. அதிலே மூன்று காரியங்களை நாம் பார்க்க முடிகின்றது. First of all, the privilege of intercession. அந்த இடத்துல ஜெபிக்கிறதற்கான ஒரு ஸ்லாக்கியம். The intercession was successful there. அந்த இடத்துல வேண்டுதலானது வெற்றிகரமாய் முடிந்ததாக பார்க்கின்றோம். God commands three friends to bring burnt offerings. It's a type of Christ's sacrifice. அந்த இடத்துல தேவன் தன்னுடைய மூன்று நண்பர்களுக்கும் தகன பலிகளை கொண்டு வரும்படியாக சொல்லுகிறார். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு நிழலாக நாம் பார்க்கின்றோம். And asked Job to intercede for them. அந்த இடத்துல யோபுவை அவர்களுக்காக வேண்டும்படியாய் விண்ணப்பம் செய்யும்படியாய் கேட்டுக்கொண்டார். And the intercession, what does it mean? One of the peaceful fruits of righteousness. அந்த இடத்துல வேண்டுதல் அல்லது விண்ணப்பம் என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது நீதியின் கிரியையாக செயலாக நாம் அங்கே பார்க்க முடிகின்றது. So the ministry of intercession belongs to us. ஆகவே அந்த விண்ணப்பம் செய்யக்கூடிய அந்த ஊழியம் நம்முடையதாக இருக்கின்றது. We should not neglect that ministry. அந்த ஊழியத்தை நாம் உதாசீனப்படுத்த கூடாது. The word of God says many things for the intercession. I have no time to explain all. விண்ணப்பம் செய்கிறதற்கான வேண்டுதல் செய்கிறதற்கான அநேக விஷயங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அது எல்லாவற்றையும் விளக்குகிறதற்கு இப்பொழுது நேரம் இல்லை. It is for the extension of God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய விரிவாக்குதலுக்கான காரியமாக இருக்கிறது. So one of the peaceable fruits of righteousness, that is intercession, we should not neglect. It is a ministry of God. நீதியின் கிரியையாகிய அந்த செயலானது நாம் ஒருபோதும் நிராகரிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. Secondly, இரண்டாவது, the end of the Lord in Job's life, யோபுனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கடைசி செயலாக the possession of liberty. அங்கே சுதந்திரத்தினுடைய அந்த சொத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். Please read verse 10 of chapter 42 verse 10. 42ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்றோம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். The Lord turned the captivity of Job. அங்கே கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். So that's the possession of liberty. ஆகவே அந்த சுதந்திரத்தினுடைய சொத்தாக நாம் அதை பார்க்கின்றோம். When we see in chapter 4, Psalms 14 and verse 7, you just read Psalms 14 and verse 7. 14ஆம் சங்கீதத்தினுடைய 7ஆம் வசனத்தை நாம் அங்கே வாசிக்கும் பொழுது, சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். So that liberty always results in overweight of joy. ஆகவே சிறையிருப்பு நீங்குவது எப்பொழுதுமே மகிழ்ச்சியிலே அது முடியக்கூடியதாக இருக்கின்றது. The Lord turned the captivity of Job. அங்கே யோபுனுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். Our captivity was delivered by our Lord Jesus Christ. நம்முடைய சிறையிருப்பும் கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே
நீக்கப்பட்டது. Do we have this overweight of joy because of this deliverance? இந்த விடுதலை நிமித்தமாக உள்ளம் மகிழ்ந்த அந்த சந்தோஷம் நமக்குள்ளாக இருக்கின்றதா? The joy of the Lord is my strength, as the word of God says. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது போல தேவனுடைய மகிழ்ச்சியே என்னுடைய பலனாக இருக்கிறது. Rejoice in the Lord always, because God has turned the captivity. கர்த்தருக்குள்ளாக எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். காரணம் என்னவென்றால் நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். So always results in overweight of joy when we consider this possession of liberty. இந்த சுதந்திரத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுதெல்லாம் நம்முடைய இருதயமானது நிச்சயமாய் மகிழ்ச்சியினாலே நிரம்பி இருக்க வேண்டும். The second thing in the end of the Lord in Job's life, the possession of liberty. யோபுனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கடைசி செயலானது சிறையிருப்பை திருப்புறதை நாம் அங்கே பார்க்கின்றோம். First of all, the privilege of intercession. முதலாவதாக அங்கே வேண்டுதலுடைய ஸ்லாக்கியம். Second, the possession of liberty. இரண்டாவதாக அங்கே சிறையிருப்பை அங்கே மாற்றி அங்கே நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். And thirdly, when we see the portion of the firstborn. அங்கே மூன்றாவதாக காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே முதற் பலனை குறித்து நாம் அங்கே பார்க்கின்றோம். Verse 10 again, you just the later part, you read that verse 10. The Lord gave twice as much as he had before. அங்கே 10ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியிலே நாம் பார்க்கின்றோம், யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். So the portion of the firstborn is the double portion. அங்கே முதற் பலனானது இரண்டத்தனையாய் கொடுக்கப்படுகிறதை நாம் அங்கே பார்க்கின்றோம். The portion of the firstborn is the double portion. Firstborn. You just read one verse in Deuteronomy chapter 21 and verse 17. Deuteronomy, Upagamam 21:17. Deuteronomy 21 and verse 17. உபாகமம் 21:17. Yeah, 17. முதற் பேரானவரா? Yeah. 21:17. 21:17. வெறுக்கப்பட்டவரிடத்தில் பிறந்தவனை சேஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து உனக்கு சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய you just read that verse. வெறுக்கப்பட்டவனிடத்தில் பிறந்தவனை சேஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகளில் எல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதற் பலன் சேஷ்ட புத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது. The firstborn acknowledge the son for the firstborn, giving him the double portion. அங்கே முதற் பலன் அல்லது சேஷ்ட புத்திரனாக அவனை ஏற்றுக்கொள்ளுகிறதினாலே இரண்டத்தனையான பலன் அங்கே கொடுக்கப்படுகிறதை பார்க்கின்றோம். So the end of the Lord here in Job's life, Job becomes the firstborn of Jehovah. அங்கே யோபுனுடைய வாழ்க்கையிலே அங்கே அவருடைய நிறைவிலே கடைசியிலே பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தருடைய முதற் பலனாக யோபு அங்கே மாறுகிறதை பார்க்கின்றோம். Job had been treated as son. அங்கே யோபு ஒரு மகனாக அந்த இடத்திலே நடத்தப்படுகின்றான். We read in Hebrews chapter 12 verse 7, for what son is he whom the father chasteth not. அங்கே எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கே நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார், தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ என்று நாம் பார்க்கின்றோம். So God, Jehovah chastised Job because he was considered as the firstborn. தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல யோபுவை சிட்சிக்கிறார். காரணம் என்னவென்றால் தன்னை தன் குமாரனாக சிந்திக்கிறதினாலே. My dear brothers and sisters, என் அருமையான சகோதரரே சகோதரிகளே, if I am chastised of God, நான் தேவனாலே சிட்சிக்கப்படுகிறவனாக இருப்பேனானால், let us be cheerful because I am the firstborn of God. அதிலே நாம் மகிழ்வோம். காரணம் நான் தேவனுக்கு முதற் மகனாக சேஷ்ட புத்திரனாக இருக்கிறேன். God wants to add the double portion in my life. என்னுடைய வாழ்க்கையிலேயும் கூட தேவன் இரட்டத்தனையான பலனை அவர் சேர்ப்பார். And that's why he's chastising me.
அது நிமித்தமாகவே தேவன் என்னை சிட்சிக்கிறார் என்று பார்க்கின்றோம். And that's the end of God in every one of our life. அதுதான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் தேவனுடைய கடைசி செயலாக இருக்கின்றது. In chapter 12 of Hebrews, we read in 23. Chapter 12, Hebrews chapter 12 and verse 23. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். The church of the firstborn. நாம் அங்கே பார்க்கின்றோம் சர்வ சங்கமாகிய சபை, முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை என்று சொல்லுகின்றார். Who are written in heaven. பரலோகத்திலே பேர் எழுதி இருக்கிற The universal church. அங்கே உலகளாவிய திருச்சபையை குறித்து பார்க்கின்றோம். Every redeemed child of God, when they become the firstborn of God. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அங்கே தேவனுடைய அந்த சர்வ சங்கமாகிய சபையாக முதற் பேரானவர்களாய் மாறும் பொழுது, so in that verse Job's name also included by the Spirit of God. அந்த பேரிலே யோபுவனுடைய நாமமும் கூட ஆவியானவரால் அங்கே இணைக்கப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். Every born again child of God have the privilege to be included in that verse. இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கூட இணைக்கப்படக்கூடிய அந்த ஸ்லாக்கியமானது கிடைத்திருக்கின்றது. What a joyful privilege to have the double portion. இரட்டத்தன்மையான பங்கை பெறக்கூடிய அந்த தருணம் எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கும். So the end of the Lord, the end of God in Job's life, he is enjoying the double portion. He become the son of Jehovah. அங்கே யோபுனுடைய வாழ்க்கையில தேவனுடைய நிறைவை நாம் அங்கே பார்க்கும் பொழுது, அங்கே யோபு தன்னுடைய சேஷ்ட புத்திரனாக அங்கீகரிக்கப்பட்டு இரட்டத்தனையான பங்கை கொடுக்குது. அதிலே கர்த்தருக்குள்ளாக அவன் மகிழ்கிறதை நாம் அங்கே பார்க்கின்றோம். You and I can enjoy this double portion from the Father of lights, in whom there is no variableness. அங்கே நித்திய ஜீவனுக்கு தகப்பனா இருக்கக்கூடிய அந்த பிதாவினிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த காரியம் அவருக்குள்ளாக மகிழ்கிறது. அவரிடத்திலே யாதொரு அங்கே மாறுதல் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். Elisha desired this double portion at the time of Elijah's departure. எலியா அங்கே கடந்து போகும் பொழுது, எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, எலிசா இந்த இரட்டத்தனையான பங்கை வாஞ்சித்தான் என்று சொல்லி பார்க்கின்றோம். The man who endured trial, chastening, after he took the low place at the feet of Jehovah. அந்த பாடுகளும் துன்பங்கள் எல்லாவற்றையும் கடந்து சென்ற இந்த மனிதன் தேவனுடைய பாதத்திலே தன்னைத்தானே தாழ்த்துகிற அந்த நிலையை குறித்து நாம் அங்கே பார்க்கின்றோம். There are avenues of blessings and fruitfulness opened up before Job. இப்பொழுது யோபுவுக்கு முன்பதாக அநேகமான பலன்கள், கனிகள், அநேகமான மேன்மைகள் முன்பதாய் ஆசீர்வாதங்களாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The blessings of the firstborn. அங்கே முதற் பேரானவருடைய அந்த சேஷ்ட புத்திரனுடைய ஆசீர்வாதங்கள். The mystery of suffering is solved here. அந்த பாடுகளுடைய ரகசியமானது இந்த இடத்துல தீர்க்கப்பட்டதாய் நாம் பார்க்கிறோம். And what is the solution? அதனுடைய தீர்வு என்ன? End of the Lord. தேவனுடைய நிறைவு. So three things are there in the end of the Lord. தேவனுடைய நிறைவாக மூன்று காரியங்களை நாம் அங்கே பார்க்கின்றோம். In Job's life, யோபுனுடைய வாழ்க்கையில the privilege of intercession, only the saints have this privilege. அந்த வேண்டுதல் செய்யக்கூடிய அந்த ஸ்லாக்கியம் பரிசுத்தவான்கள் மாத்திரமே பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். The possession of the liberty. அங்கே சுதந்திரத்தினுடைய சொத்து என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். We are no more bondage. We have all the liberty in Christ Jesus who has delivered us. நாம் இனி அடிமைகள் அல்ல, நாம் சுதந்திரம் பெற்றவர்களாக சுயாதீனம் உள்ளவர்களாய் நாம் கர்த்தருக்குள்ளாக நாம் இருக்கின்றோம். And thirdly, the portion of the firstborn. மூன்றாவதாக சேஷ்ட புத்திரனுடைய பாகம். The double portion. இரண்டத்தனையான பாகம். When we see in Romans chapter 8 what Paul says in verse 28, very familiar verse, we know that all things work together for good to them that love God. அங்கே ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் நாம் எல்லாரும் அறிந்த வசனம்.
அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். To them that are called according to his purpose. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு. Only one purpose. It's singular, not in plural. ஒரே ஒரு நோக்கம்தான், அது பன்மையில அல்ல, ஒருமையில சொல்லப்பட்டு இருக்கிறது. God has only one purpose. தேவனுக்கு ஒரே ஒரு நோக்கம் மாத்திரமே இருக்கிறது. And that purpose will be fulfilled in your life and my life. அந்த நோக்கமானது உங்களுடைய வாழ்க்கையிலேயும் என்னுடைய வாழ்க்கையிலேயும் நிச்சயமாக நிறைவேறும். All things work together for good alone. சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. That's the end of the Lord. அதுதான் தேவனுடைய நிறைவாக இருக்கிறது. For that good, God will bring us to the feet of the Lord Jesus Christ. அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம எல்லாரையும் கிறிஸ்துவனுடைய பாதத்தண்டையிலே கொண்டு வருகின்றார். That's what the following verse says in Romans 8. அதுதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தினுடைய கீழ் வசனங்களிலே சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. All works together for good to them that love God. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. So to them that love God, what God does? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? He is conforming us to the image of his dear son. தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றுகின்றார். So in order to conform us to the image of his dear son, அவருடைய பிரியமான குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மாற்றுவதற்காக God will chastise us. தேவன் நம்மை சிட்சிப்பார். Why? Because there are many things which God doesn't please with in our life. எதற்காக? தேவன் பிரியப்படாத அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதுனாலே, To restore us. நம்மை மறுபடியுமாய் புதுப்பிப்பதற்காக. God loves us that we should be conformed to the image of his dear son. தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் மாற வேண்டும். We must have the mind of Christ. நாம் கிறிஸ்துவனுடைய சிந்தையுடையவர்களாக இருக்க வேண்டும். We must have the humility of Christ. கிறிஸ்துவனுடைய தாழ்மையை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். We must have the love of Christ. கிறிஸ்துவனுடைய அன்பை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். We must have the peace and joy of Christ. கிறிஸ்துவனுடைய சமாதானமும் கிறிஸ்துவனுடைய சந்தோஷமும் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். That's what it meant, conform to the image of his dear son. அதுதான் அவருடைய தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மாற்றுவது என்று சொன்னால், If you and I are the firstborn of our God, God will conform us to the image of his dear son. நாம் தேவனுடைய சேஷ்ட புத்திரர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மையும் கூட அவர் மாற்றுவார். Let us enjoy the double portion. தேவனுடைய கொடுக்கக்கூடிய அந்த இரட்டிப்பான பங்கிலே நாம் மகிழக்கூடியவர்களாக நாம் இருப்போம். That belongs to the firstborn alone. அது சேஷ்ட புத்திரனுக்கு மாத்திரமே உண்டாகக்கூடியது. And the firstborn we read in Hebrews, that's the church. அந்த சேஷ்ட புத்திரன் என்று சொல்லும் பொழுது அந்த முதற் கூடியதாக இருக்கின்றது. The church. It is mentioned there, the church. Yeah. So let us enjoy this privilege which God has given unto us. ஆகவே நமக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்லாக்கியங்களை எல்லாம் நாம் அனுபவித்து மகிழக்கூடியவர்களாக நாம் இருப்போம். Job's conversion, how wonderful it is to know it in an experiential way. யோபனுடைய மனமாற்றம் அவருடைய அனுபவத்தில் எவ்வளவு அருமையா. The conversion happens in our life, in all of our life, every day-to-day life. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இந்த மனமாற்றமானது நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்க வேண்டும். Not once occurs in our life. ஏதோ ஒரு சுற்றளவுல மாத்திரம் கிடையாது. Every day of our life, this conversion occurs in our life. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில இந்த மனமாற்றமானது நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும். Until God fulfills his wish and will concerning us.
தேவன் தம்முடைய விருப்பத்தை நமக்குள்ளாக நிறைவேற்றுகிற அந்த நாள் வருகிற வரைக்கும் நாம் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். Let us acknowledge and submit ourselves into the hands of our dear Lord. நம்மை நாமே கர்த்தருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். May God bless us and use us for the glory of God. As our Lord's coming is very near, let us be prepared to be the firstborn in His sight. கர்த்தருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறதுனாலே நம்மை நாமே ஆயத்தப்படுவோம், கர்த்தருக்காக பயன்படுவோம். அது மாத்திரமல்ல, அவருக்காக நாம் எதிர்பார்த்து அந்த பெரிதான இரட்டிப்பான பங்கை நாம் அனுபவித்து மகிழக்கூடியவர்களாக இருப்போம். May God's name be glorified. தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. Thank you, John Mark, and thank you, Santosh, for this privilege granted unto me. Thank you, uncle. Yeah, thank you. Praise the Lord. Praise be to God. We thank dear Achain, John Samuel Evangelist from Salem, for having brought to us the word of God in a very systematic and a wonderful way to understand very many crucial points in our practical life, so that we would be living Christ in our daily life. It is a very difficult aspect in this modern and complicated and ever growing more and more complicated world, and not only in the spiritual aspect, but also in the material aspect, in our worldly ways approach. We see things are very philosophical, and people are going experience according to their experiences than the biblical approach that we have to have. The word of God should influence us more than what we see in this world in our day-to-day life. And we are more blindfolded, or we are attracted to the world and forget the Lord Jesus Christ in many of our what we are doing day to day, so that we are forgetting God Himself and living a kind of life which are very far away what God wants us to live as He expects us to. There are 40 questions raised by God to Job, and that was silenced, and we see great silence in all the people who were arguing, and Job trying to justify himself. And of course, it was a very difficult time for Job, and he was a very righteous person. And we see that still Job had to be stopped, and God had to ask him 40 different questions. And he then, Job himself then tells the confession, and he tells to God, then he says that he repents, or he says that God can do much, and we read in that verse, wherefore Agayal, and that place where he tells that he is dust and ashes in this world. We all return to dust and ashes one day or the other. There is no permanent going in this world. One day or the other, we have to return to the dust and ashes, and that is what Job reminds us. And he also reminds many other things. He repents. That is something very essential. We think as believers we need not repent at all, but we also do make mistakes, and we have to have a repenting heart. That is the most important in a believer's life. Unbeliever will never have this kind of heart, but a believer should have a gratitude, a heart of repenting, and come closer to God. And we have seen many other things in this of the privilege of intercession, and the possession of liberty, and the portion of the firstborn. And these things are very important. And the pride of the Satan, the pride of us is the kind of reflection of our satanic behavior. Even Peter was called and told by the Lord, "Get away from me, you Satan." So
because we come to understand that sometimes we are influenced by the world, and many a times we grow dim. And as in Romans 8:28, we read that important verse was given to us. All things work for the good of God's purpose. So God has a purpose, and that is His good purpose. So let us not be having self-pity with the problems we face, whether more importantly spiritually, and very, very, very small world material things or whatever we have with us. We should never worry about that, but always go with the great going with the living Christ in our life. Now, we thank Brother John Samuel for bringing the word to us from Job, and we praise God for him, how he is using him in different parts of Tamil Nadu and Kerala. We glorify God for his presence, and may God be with him, and may God use him more in the days coming and the years coming in God's purpose. Now, we thank Evangelist John Mark also for the blessed translation. We know John Mark is not just a translator, he is also a very good Bible teacher, and by the grace of God, he is being molded and groomed into a preacher, and we praise God for his various gifts in the ministry field and in the Ennur side of Chennai city. We thank Brother John Mark also for having accepted our invitation to translate yesterday and today. We praise God for him. We thank Brother Dasan and his family for bringing those wonderful songs, for singing those wonderful songs. We praise God for them, and it was great singing, and we thank God, and may God bless them in their work and labor for God. Now, above all, we thank each one of you for having joined in, and encouraging us evening after evening. We praise God for your presence. Definitely, these words which are heard in your ears, it will not go in vain. It will go deep down in our hearts. That is a prayer of every believer who listens. So God will use it for His glory, and we shall go with a joy in our heart. Now, for the closing prayer, let us go for the closing prayer, and I request Brother Manohar from Thoothukudi. He is the elder of that side, the Kolpatti Assembly. So I request Brother Manohar to close in with the word of prayer. Over to Brother Manohar. Praise the Lord. Praise the Lord. ஜெபிக்கலாம். எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய வேத வசனத்தினாலே நாங்கள் தேற்றப்படும்படிக்கு, ஆண்டவரே உணர்த்தி வைக்கப்படும்படிக்கு இது எங்களுக்கு பாராட்டுகிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய தாசர்களை ஆண்டவரே வல்லமையா நீர் பயன்படுத்துகிறீர். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இடைபடும்படியாக ஆண்டவரே இந்த இன்டர்நெட் மூலமாக நாங்கள் ஆண்டவரே ஒன்று சேர்ந்து உங்களுடைய வசனத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு பாராட்டுகிற பெரிய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். யோபனுடைய ஆண்டவரே சரித்திரம் எங்களுக்கு தெரிந்ததாக இருந்தாலும் கூட அதிலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக ஆழமான சத்தியங்களை ஆண்டவரே மீண்டும் ஒருவரை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்திருக்கிறீர். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. யோபனுடைய வாழ்க்கையில ஆண்டவரிடத்துல கேட்ட கேள்விகளுக்கு தேவன் எவ்வளவாய் பதில் சொன்னார். அதன் மூலமாக யோபு தன்னை தாழ்த்தி ஆண்டவரே தன்னுடைய மேட்டுமையான எல்லா விதமான காரியங்களையும் விட்டு ஆண்டவரிடத்திலே திரும்பின போது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அநேக காரியங்களிலே நாங்களும் ஆண்டவரை அதை அறிந்து கொள்ளும்படியாக நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, யோபு தன்னுடைய கடைசி அதிகாரத்திலே அவன் பெற்றுக்கொண்டதான காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரே தேவனிடத்திலே அவன் ஜெபம் கேட்கப்பட்டு ஆண்டவரே அநேக காரியங்களிலே ஆண்டவரை உணர்த்தி வைக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அப்படியாக அதிலே நாங்கள் பார்க்கும்போது அந்த சிறையிருப்பை ஆண்டவரே நீர் மாற்றினீர்.
அதன் மூலமாக ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஆண்டவரை நீ கொடுத்தீர் என்று பார்க்கிறோம். அப்படியாக ரெண்டு தனியான ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்கிறோம். அது முதல் பலனாய் இருக்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலனை ஆண்டவரே நீ யோபுக்கு கொடுத்ததை பார்க்கிறோம். அது ஆண்டவரே எங்களுக்கு முன்னடையாளமாக கிறிஸ்துவானவர் எப்படியாக இந்த பூமிக்கு வந்தார், அந்த வந்தது நிமித்தமாக நாங்கள் பெற்றிருக்கக்கூடியான ஆசீர்வாதங்கள், இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதங்களுக்குனாலே எங்களுடைய பெயர்கள் பரலோகராஜ்யத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. சர்வ சங்கமாகிய அந்த சபையிலே ஆண்டவரே எங்களுடைய பெயர்களும் எழுதப்பட்ட நிலைமையிலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் ஆண்டவரை மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை உமக்கென்று வாழும்படியான அந்த வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு நேராய் எங்களை வழிநடத்தும்படியான ஒரு நிலைமையிலே வைக்கப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். அதற்காக ஆண்டவரே ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிச்சிப்பதை போல யோபனுடைய வாழ்க்கையில அப்படியாக ஒரு சிச்சை அனுமதித்திருந்தாலும் கூட அவன் பொன்னாக விளங்கும்படியான ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் வருகிற எல்லா காரியங்களும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக அது நடக்கிறது. இப்பொழுது இருக்கும்படியான நாட்களை நாங்கள் நினைத்து பார்க்கும்போது பலவிதமான சோதனையின் ஊடாய் நடந்து போகிறோம், பலவிதமான கஷ்டங்களுக்குள்ளாய் இருக்கிறோம், வருத்தத்துக்குள்ளாய் இருக்கிறோம். அப்படிப்பட்ட நேரங்கள் ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும்படியான ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படியாய் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உண்மை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே நாங்கள் அறியாத போல இல்லாமல் உண்மை அறிந்து கொண்டு உங்களுடைய நாமத்தை மையப்படுத்த எங்களுக்கு இன்னும் அதிகமான கிருபைகளை அருள வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை நீ செய்கிறீர், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே செய்து கொடுத்ததான உங்களுடைய தாசனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஜான் சாமுவேல் பிரதருக்காக உண்மை துதிக்கிறோம். இன்னும் அதிகமாய் உங்களுடைய ஊழியங்களை செய்ய ஆண்டவரே ஆவியானவருடைய ஒத்தாசை இன்னும் அதிகமாய் அவருக்கு கிடைக்க வரங்களை கொடுத்து நீர் ஆஸ்வதிக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். டிரான்ஸ்லேட் செய்தான ஆண்டவரே சகோதரன் ஜான் மார்க் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரையும் கூட ஆசீர்வதியும். இன்னும் அதிகமான கிருபைகளை தந்து நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அதே போல கோடம்பாக்கம் சபையின் மூலமாக ஒழுங்கு செய்யப்படும்படியான எல்லா கூட்டங்களிலும் உங்களுடைய கிருபையும் உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்களும் கூட அந்த கேட்டுக்கொண்டு அதில் இன்னும் அதிகமாய் வளரும்படியான ஒரு கிருபைகளை கொடுத்திருக்கிறீர், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். என்னுடைய சகோதரன் சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எடுக்க முடியாத முயற்சியை நீர் ஆசீர்வதியும். இன்னும் அதிகமான கிருபையை நீ தந்து வரக்கூடிய ஆண்டவரே இந்த கூட்டங்கள் எல்லாம் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட நீர் கிருபை செய்யும். 65 கூட்டங்களுக்கு மேலாக ஆண்டவரை நடக்கிறது. இந்த கூட்டங்களில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பாடல் பாடின தாசன் பால் அவர்களுக்காக நாங்கள் குடும்பத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவரையும் கூட நீர் ஆசீர்வதியும். இப்படியாக வசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அந்த வசனமானது கிறிஸ்துவுக்கு நேரா எங்களை வழிநடத்த எங்களுக்கு கிருபை செய்வீராக. கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும். அந்த கூட்டங்களில் கலந்து கொண்ட யாவரையும் என்னை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கர்த்தர் மீட்பரும் மற்றவருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றியோடு கூட ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். May the love of God the Father, the grace of the Lord Jesus Christ, and the fellowship of the Holy Spirit be with us now and forevermore. Amen. We thank all of you. Tomorrow evening we have evangelist Manoj from Stewart's Bible College for the next 3 days, and then we have from Sankaran Kovil, Paul Emmanuel, and after that from Kerala we have P.S. Tamban. So please pray for all these meetings. May the name of the Lord be glorified. Thank you, one and all of you. God bless.